ஏய் விடு, நான் உன்னை விட மாட்டேன். மேகா, கதவை தர. மேகா, மேகா என்ன பண்ற? கதவை தர. ஏய், புருஷன் வெளியே போயிருக்கான்னு சொன்ன, இப்ப எப்படி அவன் வந்தான்? எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? இன்னைக்கு கண்டிப்பா என்ன கொன்னே போட்டுடுவான். கதவை தர. மேகா, மேகா கதவை தர. மேகா கதவை தர. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மேகா என்னடி பண்ற? மேகா என்ன பண்ணிட்டு இருந்த? இல்ல யார்கிட்ட நீ பேசிக்கிட்டு இருந்த? சொல்லு. யார் உள்ள இருக்கா? தேவையில்லாம நீங்க அனாவசியமா சந்தேகப்படுறீங்க. அப்படியா? யாரும் இல்லையா உள்ள? இல்ல, யாரும் இல்ல. எனக்கு சத்தம் கேட்டது. சொல்லு. ஐயோ, நான் தான் சொல்றேன்ல, யாரும் இல்லன்னு. எனக்கு கேட்டது. யார் உள்ள இருக்கா? யாரும் உள்ள இல்ல, கேளுங்க. யாரும் இல்லையா? டேய் உன்ன ராமன், ராமன் என்ன விடுங்க, என்ன விடுங்க. ராமன், ராமன் நாயே, நீ வாய் வைக்க ஏன் மீறி தான் கிடைச்சதா? என்ன மடிச்சு வாய் மூடி. ஏய் நில்றா. விடுங்க. ஏன் விட்டியே நேரடிக்கடி. உன்னை சும்மா விட மாட்டேடா. என்ன பண்றேன்னு பாரு. நாளை என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கயா. நான் கொல்லாம விட மாட்டேடா. என்ன பண்றேன்னு பாரு. கோபால் சொல்லுங்க. ஒழுங்கா கல்யாணம் பண்ற வழிய பாரு. அண்ணே, நீங்க வேற ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு இன்னும் வேலையே சரியா அமையல. இதுல கல்யாணம் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்? நீங்க தான் எப்போ இதே சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க? அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. என்ன சமைச்சிருக்கீங்க? என்ன சமைச்சிருக்கேன் நீங்களே உள்ள போய் பாருங்க. உஜ்வல், உஜ்வல், அவன் உள்ளதான் இருப்பா. போய் இழுத்துட்டு வாங்கடா. உஜ்வல் எங்க இருக்கான்? என்னாச்சு? என்ன விஷயம்? அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ரமன் பொண்டாட்டி கூட இருந்திருக்கான். என்ன அண்ணே, உஜ்வல் உள்ள இல்ல. நல்லா பாருங்கடா, அவன் இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். அது இருக்கான் பாரு. உஜ்வல் இல்லடா. ஏன் அவரை துரத்துறீங்க? தலைவரே, அவன் பெரிய தப்பு பண்ணிட்டான் தலைவரே. அவன் ரொம்ப மோசமான ஆளு தலைவரே. என் வீட்டுல இருந்து அவன் ஓடுனதுல இருந்து அவனை நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லா கிராமத்து ஆளுங்களும் அவனை தேடிக்கிட்டு இருக்காங்க. சும்மா விட மாட்டேன்டா. என் பொண்டாட்டி மேலே கை வச்சிருக்கான் தலைவரே. ஓ மானம் தான் கப்பல் ஏறிடுச்சு. பஞ்சாயத்தோட மானமும் கப்பல் ஏறணும்ன்றியா? இங்க பாருங்க ராமன், நான் சொல்றத கேளுங்க. என் மேல தப்பாயிடுச்சு. என்ன நானே அடிச்சுக்கிறேன் பாருங்க. அதான் தப்பாயிடுச்சுன்னு சொல்றேனே, என்ன மன்னிச்சிருங்க. உன்னை மன்னிச்சேன்னா அப்புறம் என்னால என்ன மன்னிக்க முடியாது. அதோட இவளை இந்த இடத்துல நான் தலை முழுகிறேன். போதும் போதும் போதும். இங்க பாருங்க ராமன், நான் சொல்றத கேளுங்க. என் நிலத்துல ஒரு பங்கு இல்ல மொத்த நிலத்தையும் உங்க பேருக்கே எழுதி வைக்கிறேன். இல்லனா மேகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் நான் தயாரா இருக்கேன். எனக்கு ஒரு நிலம் எல்லாம் தேவையில்ல, நீயே வச்சுக்கோ. எனக்கு இவ்வளவு தேவையில்ல. அப்ப உனக்கு என்னதான் வேணும்? உனக்கு அநியாயம் நடந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியுது. இவன் மொத்த கிராமத்தையும் தலகுனிய வச்சுட்டான். இவனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சே ஆகணும். என்ன சொல்றீங்க? சரியா சொன்னீங்க. என்ன தண்டனை கொடுக்கலாம்? ரத்தத்துக்கு பதில் ரத்தம், மானத்துக்கு பதில் மானம். என்ன சொல்ல வர? இவன் என் பொண்டாட்டி கூட இருந்து எப்படி என்ன தலகுனிய வச்சானோ அதே மாதிரி இவன் பொண்டாட்டி ஒரு ராத்திரி ஏன் கூட வரணும். ராமன், என்ன பேசுற நீ? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிட்டு இருக்கா? ராமன், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க அண்ணிய பத்தி ஏதாவது தப்பா பேசுன அந்த நாக்கு இனி பேசுறதுக்கு இருக்காதடா. நீ வாய மூடு. நீ எல்லாம் பேசக்கூடாது. அப்படி என்ன தப்பா சொல்லிட்டான்? நீ இவன் பொண்டாட்டி கூட படுப்ப, அவன் உன் பொண்டாட்டி கூட படுக்கிறேன்னு சொல்லும் போது ஏன் முந்துகிட்ட வர? நீ செஞ்ச தப்புக்கான பலனை உன் பொண்டாட்டி அனுபவிச்சாகணும். என்ன சொல்றீங்க? முடியாது. நான் இந்த முடிவுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க எல்லாரும் பஞ்சாயத்து தலைவர்கள் தானே. நியாயம் சொல்றவங்க கடவுளுக்கு சமானம். அப்புறம் எப்படி இவ்வளவு மோசமான தீர்ப்பு சொல்றீங்க? நிச்சயமா சொல்ல முடியும். இன்னைக்கு இவனை சும்மா விட்டுட்டோம்னா கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆம்பளையும் அடுத்தவங்க பொண்டாட்டி கிட்டையும் கூட பிறந்தவங்க கூடயும் தப்பா நடக்க முயற்சி பண்ணுவாங்க. இது கடுமையான தண்டனைன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா இந்த கிராமத்தோட நலனுக்காக நீ இந்த தியாகத்தை செஞ்சுதான் ஆகணும். ஆனா தப்பு பண்ணது அவர் தானேங்க. தண்டனை அவருக்கு தானே கொடுக்கணும். எனக்கு எதுக்கு கொடுக்கறீங்க? என்னால இதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாது. உன் புருஷனை நீ கைக்குள்ள வச்சிருந்தா அவன் அடுத்தவன் பொண்டாட்டி மேல இப்படி ஆசைப்பட்டிருப்பானா? தப்பு உன்னோடுது. தண்டனையும் உனக்கு தான் கிடைக்கணும். இதுதான் பஞ்சாயத்து தீர்ப்பு. இங்க பொம்பளைங்களுக்கு பேசுற அனுமதி கிடையாது. முடிவு பண்ணியாச்சு. இன்னையில இருந்து 2 நாளைக்கு அப்புறமா ராமன் சுமன் கூட ஒரு ராத்திரி முழுக்க இருப்பான்.
அதுக்கப்புறமா மேகா அவ புருஷன் ராமனை விட்டுட்டு உஜ்வலோட போயிடணும். கேட்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் விசித்திரமா தெரியுதுல்ல? இதெல்லாம் எந்த ஊர்லப்பா நடக்கும்னு யோசிப்பீங்க. எங்க நடக்குமா? இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த காலத்திலயும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அட இந்த காலத்திலயும் பல பேர் சரி பொண்ணுங்களோட உரிமையை கூட விடுங்க, அவங்க மானத்தை பத்தி கூட யோசிச்சு பாக்குறது இல்ல. வணக்கம், நான் சீனியர் இன்ஸ்பெக்டர் சுனில் கேல்கர். உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன் கிரைம் பெட்ரோலோட இந்த புது எபிசோடுக்கு. அப்ப என்னோட போஸ்டிங் அஜ்னபூர் கிராமத்துல இருந்துச்சு. அப்பதான் இந்த விசித்திரமான கேஸ் வந்துச்சு. இந்த கேஸ் எதனால எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னா, ஏன்னா இந்த கேஸ் மூலமா தான் சொசைட்டியோட ஒரு இன்னொரு முகமும் தெரிய வந்துச்சு. இதுல குற்றம் மட்டும் இல்ல, இதுல வெறுப்பும் இருக்கு. இதுல சுமனோட தவறு என்ன இருக்கு? புருஷன் செஞ்ச தப்புக்கு அவளுக்கு எதுக்காக தண்டனை கிடைச்சது? இது பாருமா, இது பஞ்சாயத்தோட தீர்ப்பு. இதுல நான் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன மன்னிச்சிரு, அவ்வளவுதான். பஞ்சாயத்து ஆளுங்க இப்படி பட்டவங்கன்னு தெரிஞ்சீங்க இந்த மாதிரி தப்ப பண்ணீங்க. அந்த பொம்பளையோட நீங்க சந்தோஷமா இருந்தீங்க. நீங்க பண்ண தப்புக்கு எதுக்கு ஏன் வாழ்க்கை நாசமாக்குறீங்க? என்ன சொன்ன நீ? நிறுத்து, ரொம்ப பேசுற. பார், பஞ்சாயத்துல என்ன சொன்னாங்களோ அது நடந்தாகணும். நீ ராமனோட ஒரு நைட் இருக்கணும். அப்புறம் நான் மேகாவோட சந்தோஷமா இருக்க போற, அவ்வளவுதான். இத உன் மூளையில ஏத்திக்க. ஏய், இங்க பாரு, நீ நல்லா யோசிச்சு பாரு. பாவம் மேகா, என்னால அவளை இந்த நிலைமையில எப்படி தனியா விட முடியும்? கட்டின புருஷன் குத்துக்கள் மாதிரி இருக்கும் போதே வேற ஆம்பளை கூட தப்பான உறவு வச்சிருக்கா. அவன் உனக்கு பாவமா தெரியறா. ஆனா நான் உனக்காக பகல் ராத்திரின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நான் உனக்கு கேடு கட்டவளா? உனக்கு என்னென்ன தோணுதோ அதை நீயே உளறிக்க. எனக்கு கவலை இல்ல. இங்க உட்கார்ந்து நீயே எவ்வளவு வேணாலும் ஒப்பாரி வச்சுக்க. எனக்கு மேகா வேணும், அவ்வளவுதான். நான் என்ன சொல்றது கேட்டுட்டு போ. உஜ்வல், நீ இப்ப இங்க இருந்து போக முடியாது. தண்டனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மேகாவோட உனக்கு போக அனுமதி. சரி தலைவரே. சரி, இப்படி வா. உன்னுடைய துக்கம் எனக்கு புரியுது. அது ஒரு பழமொழி இருக்கு, பொண்டாட்டிங்கிறவ புருஷனுடைய பாதி இல்லையா? அவனுக்கான தண்டனைய நீ அனுபவிச்சுதானே ஆகணும். வெளியே போங்க. என்ன செய்யற? நீ பஞ்சாயத்து தலைவனே இல்ல, ராட்சசன். என்ன பாக்குறீங்க? யாராவது உள்ள வர முயற்சி பண்ணுங்க, காய்ச்சறது போடுறேன். கத்திய கீழ போடு. தலை வெட்டி கொன்னுடுறேன். வெளியே போடா. பக்கத்துல வராத. யாரும் வரக்கூடாது. இது என்னோட வீடு. என்னாச்சு உஜ்வல்? அவளுக்கு புரிய வைக்கலையா நீ? இது எங்களுக்கு நடந்த அவமானம் இல்ல, கடவுளுக்கு நடந்த அவமானம். இதுக்கான தண்டனை அவளுக்கு கிடைச்சே தீரும். இந்த பாருங்க மக்களே, என்னையோட இந்த வீட்டை நான் ஊர்ல இருந்து தள்ளி வைக்கிறேன். இந்த செப்பலோட அர்த்தம் என்னன்னா, இன்னையில இருந்து இந்த குடும்பத்தோட எந்த சம்பந்தமும் யாரும் வச்சுக்க கூடாது. தண்ணி கூட கொடுக்க கூடாது. தலைவரே தலைவரே தலைவரே, என்ன மன்னிச்சிருங்க தலைவரே. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அவளுக்கு புரியவை. அவ மட்டும் ஒத்துக்கல, உன்னால மேகாவோட போகவே முடியாது. புரியுதா? தலைவரே தலைவரே தலைவரே, நான் பாத்துக்கிறேன் தலைவரே. இங்க பாருங்க, நீங்க தான் பஞ்சாயத்து தலைவர். யாரா இருந்தாலும் உங்களை பார்த்து பயப்படணும். அவ தப்பு பண்ணிருக்கா இல்லையா, அவளுக்கு தண்டனை நீங்க சொன்னது சரிதான். நீங்க ஆசைப்பட்ட தண்டனையை கண்டிப்பா கொடுக்கணும். அதுக்கு நடுவுல நான் வரவே மாட்டேன். அம்மா, என்னம்மா தினம் வெறும் சோறு மட்டும் கொடுக்குற? எனக்கு வேணாம். என்ன இருக்கும் அதை சாப்பிடு. ஏய், உங்க அம்மா இருக்கால, உங்க அம்மாவால வீட்டை விட்டு வெளியே போறதே கஷ்டமாயிடுச்சு. யாரும் கடன் கொடுக்க கூட தயாரா இல்ல. வாய்க்கு ருசியா சாப்பாடு கிடைக்காது. காதல் எங்க? உன் கூட தானே ஸ்கூல்ல இருந்து வந்தா. எங்க இருக்காவ? எனக்கு எப்படி தெரியும்? நான் விளையாடிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். எங்க போனோன்னு தெரியலையே. அம்மா, அம்மா, என்னாச்சுமா உனக்கு? அம்மா, என்னமாச்சு? சொல்லுமா, என்ன ஆச்சு? யார் உன்னை இப்படி பண்ணாங்க? அம்மா, அது
துணியை மட்டும்தான் கிழிச்சிருக்கும். உங்க அம்மா மட்டும் ஒத்துக்கலனா புரியவை. ஏய் நில்லு நில்லு இல்லைங்கிறோம்ல தலைவரே. உங்க மனசுல என்ன பெரிய இதுன்னு நினைப்பா? தீர்ப்புங்கிற பேர்ல என்ன வேணாலும் சொல்லுவீங்க, அதை கேட்கலாம் இந்த மாதிரி பண்ணுவீங்களா? இதுக்கப்புறம் என் பசங்க போற வழியில கூட நீங்க போனீங்க, என்னை விட மோசமானவளை பார்க்க மாட்டீங்க. ஏய் கேட்ட மூடு. ராமன், சொல்லுங்க தலைவரே. சொல்லுங்க தலைவரே. உன்னோட தண்டனை முடிஞ்சு போச்சு. நீ உடனே மேகாவை கூட்டிட்டு போகலாம். அட தலைவரே, என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியலையே. மேகா, என்னோட பொருளெல்லாம் பேக் பண்றேன். நீயும் உன் பொருளெல்லாம் பேக் பண்ணிக்க. உன்னை தேடிதான் நான் வந்துகிட்டு இருக்கேன். என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா பாத்தியா? மொத்த கிராமத்தையும் அசிங்கப்படுத்திருக்கா. உங்களுக்கு என்ன ஆச்சு? நீதி வழங்குறவங்கள கடவுள் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்படிப்பட்ட நீதியினால சுமனுடைய வாழ்க்கையை நாசமா போயிடுச்சு. அவங்களுடைய அகங்காரத்தாலையும் அவங்க திமிர வெளிக்காட்டணுங்கிறதுக்காகவும் சுமனை ஃபோர்ஸ் பண்ணாங்க. சுமன் தோல்வியை ஒத்துக்க மறுத்தாங்க. ஆனா சுமனை வழிக்கு கொண்டு வரதுக்காக அவங்க பொண்ணை பயன்படுத்தினாங்க. அந்த சின்ன பொண்ணை பழி வாங்கினாங்க. கடைசியா அவங்க தீர்ப்பை நிறைவேற்றுறதுக்காக இவ்வளவு கீழ்த்தரமா இறங்கிட்டாங்க. இவங்களை பார்த்து மனித நேயமே வெக்கப்படணும். சுமனுக்கு அவங்க நினைச்ச மாதிரி தண்டனை கொடுத்துட்டாங்க. ஆனா எப்பவும் சுமனுக்கு தன்மானம் பாக்கி இருக்கு. இங்க பாத்தியா எப்படிப்பட்ட பொம்பளை இவ? எவனுடைய பாவத்தை சுமக்கிறானே தெரியல. புருஷன் கூட இவளை விட்டுட்டு போயிட்டான். அட என்ன நீ வேற? இவளோட புருஷன் ராமனோட பொண்டாட்டி கூட இருக்கா. அப்ப இவளும் ராமன் கூட போக வேண்டியதானே? ஏய் நில்லு, நிறுத்துற. நீ வா. உன் புருஷனுக்கு தான் வெக்கம் இல்ல, உனக்கும் வெக்கம் இல்லையா? எதுக்காக இந்த பாவத்தை வயிற்றுல சுமந்து சுத்திக்கிட்டு இருக்க? மொத்த கிராமத்துடைய பேரையும் கெடுக்கணுமா? இந்த கருவை கலைச்சிடு. அட என்னாச்சு? ஏன் இப்படி கோவப்படுற? உன் பொண்டாட்டி கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. புள்ளைய வச்சு சுத்திட்டு இருக்கா. அட விடு, அவளுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்ல. உன் பொண்டாட்டிக்கு உனக்கும் சம்பந்தம் இல்ல, அந்த வீட்டுக்கு உனக்கும் சம்பந்தம் இருக்குல்ல. அவகிட்ட சொல்லி புரிய வை. இந்த வீட்டுல வந்து அவளை இருக்க சொல்லு. இந்த புறா கூண்டுல இதுக்கு மேல என்னால இருக்க முடியாது. ஏய் ராணி, ராணி கோவப்படாத, கோவப்படாத. அவகிட்ட நான் எத்தனை முறை பேசிட்டேன்னு தெரியுமா? என்ன சொல்றேன்னு கேட்க மாட்டேங்கிறா. நான் என்ன பண்றது? தேவையில்ல, எனக்கு எல்லாமே தெரியும். கோவப்படுறது, பேசாம இருக்கிறது, இதெல்லாம் வெறும் நாடகம்னு எனக்கு தெரியும். புருஷனை சரியா முந்தானையில முடிஞ்சு வச்சிருந்தா இந்த புறா கூண்டுல வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. சீக்கிரம் ஏதாவது பண்ணு. சரி செய்றேன், ஏதாவது செய்றேன். அதான் ஏதாவது பண்றேன்னு சொல்றேன். எங்க போற? ஏய் இரு 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 இரு, நான் ஜெயிச்சிட்டேன். ஏய் தருதல, இங்க வா. என்ன வேணும்? ஆமா, உங்க அப்பா பேர் என்ன? ஏன் அமைதியா இருக்க? உங்க அப்பா பேர் என்ன சொல்லு. உன் அப்பா பேர் என்னன்னு சொல்லுப்பா. உஜ்வல் ஷிண்டே. உஜ்வல் ஷிண்டே.
உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா உங்க அப்பா பேர் அதுதான்னு? அது வந்து ஏன்னா அது உங்க அம்மா வந்து உன்னை அதான் சொல்லுவாங்களே ஏதோ ஆசிரமத்துல இருந்து தூக்கிட்டு வந்தாங்கன்னு. கோவம் வருதா? ஒரு நிமிஷம், எங்க போற? பஞ்சாயத்து தலைவரை பார்க்க நில்லுங்கறல. நீ இப்ப பார்க்க முடியாது. தலைவரே, சுமன் வந்திருக்கா. என்ன, எதுக்காக பிரச்சனை பண்ற? எதுக்கு இங்க வந்த? எனக்கு பணம் வேணும். குழந்தைய கலைக்கிறதுக்கா? நான் குழந்தைய கலைக்க மாட்டேன். இந்த பணத்தை வச்சு படம் பார்க்க போறியா என்ன? வீட்ல சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்கு. பசங்க பட்னி கிடக்குறாங்க. என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணமே நீங்க கொடுத்த அந்த தீர்ப்பு தான். நீங்க தான் எனக்கு உதவி செஞ்சாங்க. இந்தா, இங்க போ. சரி சரி, இங்க குடியிருக்கிற மாதிரி வீடை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க எல்லாரும் இங்க கூட்டு வந்துடுறமா? சரி, இப்ப போனை வச்சிடுறேன். ராத்திரி ரிலாக்ஸ்டா பேசிக்கலாம். பாய். அந்த வழியா கொஞ்சம் சைடில் நிறுத்துங்க. பவார் எங்க குடியிருக்கா? சார், அந்த வீடு சார். குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? கொஞ்சம் இருங்க சார், உள்ள போய் சாருக்கு தண்ணி கொண்டு வா சீக்கிரம். நீங்க விளக்குமாறு தயாரிக்கிறீங்களாமா? ஆமா சார். தலைவரே, என்ன விஷயம்ப்பா? அந்த சுமன் அவ போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. போலீஸ் அவ வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவ உங்க வீட்டை காமிச்சுதான் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த பொம்பளையை ஏதாவது பண்ணி ஆகணும். நகருங்க நகருங்க, எல்லாரும் நகருங்க, தள்ளி போங்க. இது அன்னைக்கு நம்ம பார்த்த அதே பொம்பளை தானே? இவங்க உன்னோட அம்மா தானம்மா? சார், இங்க பாருங்க, கழுத்துல மார்க் இருக்கு. அநேகமா கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கணும். கொல்ல முடியலன்னு எரிச்சிருப்பாங்க போல. ஆனா உடம்பு முழுசா எரியல சார். எதுக்காக இப்படி கீழ்பாதியை மட்டும் எரிச்சிருக்காங்க? ஏன் முழு பாடியும் எரிக்கல? முகத்தை மட்டும் அப்படியே விட்டு வச்சிருக்காங்க. ஒருவேளை அவசரத்துல அப்படி பண்ணிருக்கலாம். அதான் நெருப்பை வச்சுட்டு ஓடி இருப்பாங்க. இல்ல ஷேர்கே, இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, வயித்துல ஒரு குழந்தை இருக்குல்ல, அதையும் கொல்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. சார், கெரசினோட கேனும் மூடியும் கிடைச்சிருக்கு. ஃபாரன்சிக் அனுப்பி வைங்க. ஓகே சார். இந்த பாடியை முதல்ல பார்த்தது யாரு? நான் தான். அம்மா, அம்மா, உன்னோட அப்பா எங்க? அவர் அம்மாவை விட்டுட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டாரு. அவனோட வீடா? ஆமா சார், இவளோட புருஷன் வேற ஒரு பொம்பளை கூட இருக்கான் சார். அப்புறம் எவன் பாவத்தை வயித்துல சுமந்து சுத்திட்டு இருந்தானே தெரியல. ஷேர்கே, பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்பு. உன் பொண்டாட்டியை கொண்டு இருக்காங்க, நீ அங்க போகல? அட சார், உங்களுக்கு தெரியாதா? அவளை விட்டுட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு சார். அவ செத்தாலும் பொழைச்சாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை சார். அப்படியா? ஆனா அவ கர்ப்பமா இருந்தால. ஆமா, ஆனா அது என்னோடது இல்ல. அப்ப யாரோடது? அத சுமன் தானே சார் சொல்ல முடியும். எங்க யார்கிட்ட போய் புள்ளைய வாங்கினாலோ. எனக்கு அதை பத்திலாம் எதுவும் தெரியாது சார். இல்ல, எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த குழந்தைக்கு எவன் அப்பனோ அவன் தான் அவளை கொண்டு இருக்கணும். அந்த குழந்தைய அவன் சுமக்கிறான்னு சுமனை பார்த்து யாராவது கோவப்பட்டிருக்கணும். அந்த கோவத்துல கொண்டு இருக்கணும். உன்ன மாதிரி கண்டிப்பா உனக்கு கோவம் வந்திருக்கணும்ல, சுமன் உனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு. இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார். நான் சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எப்பவும் சந்தோஷமா இரு. சுமன் குழந்தைக்கு யார் அப்பா?
எனக்கு எப்படி சார் தெரியும்? யாரும் எதையும் சொல்ல தயாரா இல்ல சார். இது யாரோட வேலைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஷிர்கே, ஒரு விஷயத்தை நேர் வழியில செய்ய முடியலன்னா அப்ப குறுக்க வழி தான் செஞ்சாகணும். ஏய், கிளம்பு கிளம்பு. ஏய், கிளம்பு 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 கிளம்பு. யாரு கிளம்புடா. வெளிய போங்க சார், கிளம்புங்க. என்னாச்சு சார்? வெளிய போங்க. சார், வெளிய போங்க. சார், என்ன விஷயம் டேய், சொல்லுங்க. என்னடா பண்ற? வெளிய போ. லைசன்ஸ் எங்க? லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கேன். ஒரு வாரத்துல வந்துரும் சார். விட்டுருங்க சார். இவ்வளவு கெஞ்சி கேட்கறதுனால விடுறேன். சரி, ஒரு விஷயம் சொல்லு. உங்க கிராமத்துல சுமன் ஒரு பொண்ணு இறந்துருக்கால, உனக்கு அவளை பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியாதா? தெரியாது சார். தெரியாதா? அட, நான் என்ன நினைச்சேன்னா பார்ல எல்லா கதையும் தெரிஞ்சுக்கலான்னு. அப்படிதானே இருக்கேன். அப்ப இதால எந்த பிரயோஜனமும் இல்ல. முனிசிபாலிட்டிக்கு ஃபோன் பண்ணி இதை இடிக்க சொல்லுங்க. சார் சார், தெரியும், சொல்லிடுறேன் சார். இரு. சரி, கடைன்னு சொல்லு. சுமன் வயித்துல இருந்த அந்த குழந்தையோட அப்பா யாரு? அவளுக்கு யார் கூட தொடர்பு இருந்துச்சுன்னு சொல்லு. பாவம் சார், அவ அந்த மாதிரி பொம்பளை எல்லாம் கிடையாது. அவளோட புருஷனால தான் அவளோட வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு சார். அவன் என் பொண்டாட்டியோட இருந்து மானத்தை வாங்கிட்டான். அதனால ஒரு ராத்திரி அவன் பொண்டாட்டியோட நான் இருக்கணும். முடிவு பண்ணியாச்சு. இன்னில இருந்து 2 நாளைக்கு அப்புறமா ராமன் சுமனோட ஒரு நாள் ராத்திரி பூரா இருப்பான். அப்புறம் மேகா அவ புருஷனை விட்டுட்டு உஜ்வாலோட போயிடுவான். இந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு? இது எதுக்கு கொல்லணும்? உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லைல்ல? எல்லாம் முன்னால் தான் நடந்திருக்கு. சார், நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? நான் பல தடவை சொன்னேன் சார். எல்லாருமே சொன்னாங்க பாவம் பண்ணா கண்டிப்பா உயிர் போகதானே சார் செய்யும். அப்ப என்ன சொல்லுவார? எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரமணா? சார், எனக்கு எப்படி தெரியும் யார் பண்ணா எதுக்கு பண்ணாங்கன்னு? நான் என்னோட வீட்டில் தான் சார் இருந்தேன். வீட்லயே இரு. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் ஒழுங்கா இந்த வீட்லயே இரு. தப்பிக்க முயற்சி பண்ணா உன் காலுக்கை உடைச்சிடுவேன். சரி, பாப்பலாம். அக்கா, பசிக்குது, சாப்பாடு கொடுக்கா. உனக்கு புரியலையா என்ன? அம்மா செத்துட்டாங்க. சரி, அதுக்கு நான் என்ன பண்றது? நான் பட்டினி கிடந்து சாவறதா? சாப்பாடு எதுவும் இல்ல, நான் எங்க இருந்து கொண்டு வரது? இந்த வீட்ல ஒண்ணுமே இல்ல. நான் இங்க இருக்க மாட்டேன். நான் அப்பா வீட்டுக்கு போறேன். ஓ, உன் அப்பா கிட்டயே அப்படியே போயிடு போ. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். நிஜமாவே அந்த ரமன் உங்க அம்மா கிட்ட தப்பா தான் நடந்துக்கிட்டானாம்மா? எங்க அம்மா என்கிட்ட எதுவுமே சொன்னதில்லை. ஆனா எனக்கு தெரியும் அந்த ராமன் தான் என் அம்மா கிட்ட. எவ்வளவு கேவலமான ஆள்றா நீ? உன் பொண்டாட்டி உனக்கு துரோகம் பண்ணிட்டா. ஆனா அந்த கோவத்தை நீ உஜ்வலோட பொண்டாட்டி மேல காட்டியிருக்க. எனக்கு இவன் பொண்டாட்டி ஒரு ராத்திரிக்கு வேணும். இப்படி அவன்கிட்டயே கேட்டிருக்கே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? அது சார், அந்த ஆளு என் பொண்டாட்டி கூட கள்ள தொடர்பு வச்சிருந்தான். அவனால எனக்கு இந்த ஊர்ல மானமே போச்சு. எல்லாரும் என்ன ஆம்பளை இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். என் பொண்டாட்டியை வச்சு குடும்பம் நடத்த எனக்கு துப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால நீ அவளை ரேப் பண்ணிட்டல? இப்ப உன்னோட புள்ள அவ வயித்துல இருக்கு, நீ கொன்னுட்ட. இல்ல சார், இல்ல, நான் அவளை ரேப் பண்ணவே இல்லை சார். நடந்த விஷயத்துல அவளோட தப்பு எதுவுமே இல்ல. அவளை எதுக்காக தண்டிக்கணும்? அம்மா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ சொன்னா நாங்க அதை அப்படியே நம்பிடணும்? உனக்கு நிச்சயமா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாகணும். இவனை எடுத்துருப்பாங்க. இவனுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுங்க. இவனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுங்க. எஸ் சார், வா. என்ன தோணுது சார்? உண்மையதான் சொல்றானா இல்ல சுத்தலை விட ஏதாவது கதை சொல்றானா? டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எதுவும் தெரிய வரும். இருக்கே, கொஞ்ச நேரத்துக்கு உண்மையை சொல்றாங்க கூட வச்சுக்கலாம். சுமனையோ ரேப் பண்ணலான்னு வச்சுக்கலாமே. இப்படி நடந்திருக்கும் வாய்ப்பு இருக்குல்ல? பஞ்சாயத்து தலைவர்ல எவனாவது ஒருத்தர் சுமனை ரேப் பண்ணிருக்கலாம்ல? சார், ஏய் சார், என்ன சார்? அடிச்சு பல்ல கட்டுறோம் ராஸ்கல். தர. அட இன்ஸ்பெக்டர், வணக்கம். நீங்க புதுசுன்னு கேள்விப்பட்டேன். எங்க மட்டும்தான். ஆனா நான் இந்த உலகத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன உதவி வேணும்? ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நீங்க தான் ரமண சுமன் கூட ஒரு நாள் இருக்க சொல்லி ஒரு விசித்திரமான தீர்ப்பு கொடுத்தீங்களா? இது சட்டப்படி குற்றம்னு தெரிஞ்சோ கொடுத்துருக்கீங்க. எங்க வேலையே தீர்ப்பு சொல்றது தானே. உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா? கிராமத்து ஆளுங்க. உங்களோட அரசாங்கம், இந்த போலீஸ் இதெல்லாம் புதுசு. நாங்க ஆதி காலத்துல இருந்து தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா ரமன் சொன்னது என்னன்னா, அவன் சுமனை அப்படி எதுவுமே பண்ணலையாமே. நான் அவளை கற்பழிக்கவே இல்லை சார். ஆனா இதுக்கான அர்த்தம் நடந்தது எதுவா இருந்தாலும் அது இந்த வீட்டில் தான் நடந்திருக்கு.
உங்க எல்லாருக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாகணும். எக்ஸ்கியூஸ் மீ, இவர் எதுவுமே செய்யாதப்போ எதுக்காக டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணும்? நவ் எக்ஸ்கியூஸ் மீ, இங்க நீங்க யாரு? நான் இவங்களோட லாயர். அப்ப உங்களுக்கும் சேர்த்து டெஸ்ட் எடுத்தாகணும். சார், நீங்க விளையாடுறீங்கன்னு நினைக்கிறேன். அமைதியா உட்காரு. அந்த ராமனே டிஎன்ஏ டெஸ்ட் கொடுக்க ரெடியா இருக்கான், நீங்களாம் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நாங்க எதுக்கு சார் டென்ஷன் ஆக போறோம்? நான் எப்பவோ குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டேன். ஒருவேளை அவளோட வயித்துல இருந்த குழந்தை என்னோடதுன்னு சொன்னா நான் முதல்ல கவர்மெண்ட் மேலேயே கேஸ் போடுவேன். அப்புறம் அந்த ராமனோட விஷயம், அவன் ஒரு இம்பார்ட்டன்ட். அவனால குடும்பம் நடத்தி ஒரு குழந்தை கூட பெற்றுக்க முடியாது. அதனால தான் டிஎன்ஏ டெஸ்ட் கொடுக்க தயாரா இருப்பான். ஷிர்கே சார், இவங்க எல்லாருடைய ஸ்டேட்மெண்ட்டையும் வாங்கிடுங்க. அப்படியே இவங்க எல்லாருடைய சிக்னேச்சரையும் கைரேகையும் சேர்த்து வாங்கிடுங்க. என்ன பண்ணலாம் சார்? இவங்க எதுவும் சொல்ற மாதிரி தெரியல. இவங்களுக்கு எதிராக கிராமத்துல யாரும் பேச மாட்டாங்க. எவிடன்ஸ் பேசும் ஷிர்கே, எவிடன்ஸ் பேசும். ஒரு வேலை பண்ணுங்க, இவங்க 4 பேருடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் சுமன் வீட்டில் கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் செக் பண்ணி பாருங்க. அப்புறம் அவ புருஷ உஜ்வலோடைய ஃபிங்கர் பிரிண்ட் எடுங்க. இவனுங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பொம்பளோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க. இவனுக்கு ஒருத்தனைய விட மாட்டேன். சார், சுமனுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். ஷிர்கே, கழுத்து நெரிக்கப்பட்டு தான் இறந்திருக்கா. ரொம்ப வெயிட்டான கயிறை பயன்படுத்தியிருக்காங்க. ஷிர்கே, சாகறதுக்கு முன்னாடி பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் நடந்திருக்கு. அப்படின்னா சார் சுமன் வேற யார் கூடவோ தொடர்புல இருந்திருக்கா. முதல்ல சுமனோட உறவு வச்சிருந்திருக்கான், அதுக்கப்புறம் கொலை பண்ணியிருக்கான். சரி, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் என்னாச்சு? சார், கண்டெய்னர் அவங்க ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க சார். ஆனால் நம்ம ஃபாரன்சிக் டீம் கேனோட கேப்பில் ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுத்திருக்காங்க சார். ரொம்ப ராத்திரி நேரம் ஆயிடுச்சு, நீ உன்னோட வீட்டுக்கு போயிடு. அப்பா, எனக்கு இங்க இருக்கதான்ப்பா பிடிச்சிருக்கு. நான் உங்க கூட இருக்கேனே. உனக்கு நான் எத்தனை முறைடா சொல்றது? நீ இங்க இருக்க முடியாது, கிளம்பு. இருக்கட்டும், விடுங்க. இங்க இருந்தா எனக்கு வேலை செய்யவாவது உதவியா இருக்கும்ல. சரி, நீ சொல்றதுனால இருக்க விடுற என்ன? அதுக்காக இதான் சாக்குன்னு உங்க பொண்டாட்டி செத்துட்டான்னு உங்க பொண்ணையும் கூட்டிட்டு வந்து இங்கே உட்கார வச்சிடாதீங்கன்னு. நாளைக்கே அவ பெரியவளாயிட்டா கல்யாணம் பண்றதுக்கு யார்கிட்ட பணம் இருக்கு? சொன்னது புரிஞ்சதில்ல? அம்மா, சார் ப்ளீஸ். ப்ளீஸ்னு சொல்லி என்ன தயவு செஞ்சு டென்ஷன் ஆக்கிடாத. சார், கண்டெய்னர்ல ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சதில்ல. பஞ்சாயத்து தலைவரோட மேட்ச் ஆகல. ராமன், உஜ்வல் யாரோடையும் மேட்ச் ஆகல. தலைவர்களோட கால் ரெக்கார்ட்ஸ்ல ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆச்சு. அவங்க சுமன் வீட்டுக்கு போயிருக்காங்க. டேய், கதவு தரடா. சார், தலைவர் உள்ள பிஸியா இருக்காரு. இப்போ உங்களால அவரை பார்க்க முடியாது. உங்க தலைவர்கிட்ட சொல்லு, கல்கட் சார் வந்திருக்காருன்னு. பிசினஸ் பத்தி பேச வந்திருக்கேன்னு சொல்லு. போ. மீட்டிங் போயிட்டு இருக்குன்னு போய் சொல்லு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லு. திறடா கதவை. திறக்கிறேன் சார். சார், தலைவர் மீட்டிங்ல பிஸியா இருக்காரு. நீங்க இப்போ அவரை பார்க்க முடியாது. ஷிர்கே, போலாம் சார். பார்த்தேன். போலீஸ பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? அட, நீங்க பாட்டுக்கு எப்படி உள்ள வரலாம்? எங்க மீட்டிங் போயிட்டு இருக்கு. ஓ, இதுதான் மீட்டிங்கா? இத பாருங்க, நாங்க உங்க போலீஸுக்கு மரியாதை தரோம். அதுக்காக திறந்த வீட்டுல ஏதோ நுழையிற மாதிரி நுழையக்கூடாது. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இப்ப என் பொறுமையை பாரு, நான் பேசுறது கேளு. உன்ன மாதிரி எத்தனையோ கிரிமினல்ஸ் என் வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கேன், புரியுதா? உன்ன மாதிரி கேவலமானவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை காட்டுமா? உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? மாத்திரே, மும்பையில ஒரு ரவுடி இருந்தான். அவன் மர்டர் பண்ணிருந்தான். ஆனா அவனுக்கு எதிராக எங்க கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. அவன் எஸ்கேப் ஆயிடக்கூடாதுன்னு அவன் வீட்டுக்கு நான் ரைடுக்கு போனேன். ஏன்? அப்பதான் என்னால அவன் வீட்டுக்குள்ள ட்ரக்ஸை வைக்க முடியும். ட்ரக்ஸை வச்சேன், அவனை பிடிச்சேன், அவனை தூக்கி லாக்அப்ல வச்சேன். அதுக்கப்புறமா தான் நான் எவிடன்ஸையே தேட ஆரம்பிச்சேன். ஆனா உனக்கு எதிராக என்கிட்ட ஏற்கனவே எவிடன்ஸ் இருக்கு. இப்ப ஆடுங்க ரம்மி. சுமனோட மர்டர் நடந்த அன்னைக்கு உங்க எல்லாருடைய மொபைல் லொகேஷனும் அவ வீட்டை தான் காட்டுது. ஏன்? அது நாங்கெல்லாம் அங்க போயிருந்தோம். உனக்கு நடந்த இந்த தப்புக்கும் பஞ்சாயத்து ஆளுங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. நீயும் புருஷனும் செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைச்சது
எதுக்காக போலீஸ் கிட்ட போன? நான் போலீஸ் கிட்ட எல்லாம் போகலையே. நான் போலீஸ் கூட உன்னை பார்த்தனே. அவங்க விலாசம் கேட்கறதுக்காக வந்தாங்க. இன்ஸ்பெக்டர் சார், நாங்க போலீஸ்க்கு மரியாதை தரோம். இது பஞ்சாயத்து விஷயம். இதுக்குள்ள போலீஸ் மூக்க நுழைச்சு ஏதாவது சொன்னா நாங்க பொறுத்துக்க மாட்டோம். யோ நேரா சொல்லியா, என்னை பார்த்து பயந்துட்டேன்னு. உனக்கு எங்க சுமன் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாளோன்னு பயம் இல்ல? அதனாலதான் நேரா அவ வீட்டுக்கே போய் அவளை கொண்டு இருக்க. இத பாருங்க சார், நாங்க என்ன சொன்னாலும் நீங்க அதை நம்பவே மாட்டீங்க. நாங்க அன்னைக்கு அங்க போனோம். நாங்க உள்ள போனதும் சரி, வெளியே வந்ததும் சரி, பல பேர் பார்த்தாங்க. வேணும்னா நீங்க அவங்க கிட்ட பேசலாம். ஒரு விஷயம் சொல்லு, சுமன் செத்த அன்னைக்கு உங்க ஐயா அங்கெல்லாம் சுமன் வீட்டுக்கு போனாங்களா? தலைவர் எங்களுக்கு முன்னாடி தான் போனாரு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்ப வந்துட்டாரு. சார் இங்க பஞ்சாயத்து தலைவர் சொல்றது தான் எல்லாமே. அவங்களுக்கு எதிராக யாரும் வாயை திறக்க மாட்டாங்க சார். அப்போ ஒரு வேலை பண்ண இருக்கு. இந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருடைய கால் டீடைல்ஸையும் எடுங்க. அந்த நாள் இது. அன்னைக்கு சுமனோட வீட்டு பக்கத்துல யாரெல்லாம் இங்க இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. சரிங்க சார். ஆனா சார், அன்னைக்கு நிஜமாவே நீங்க மும்பையில் ஒரு வீட்டில் ட்ரக்ஸ் வச்சிங்களா? சரிக்கே, இல்லீகலா நான் எந்த வேலையும் பண்ண மாட்டேன். ஆனா கதை சொல்றது ஒன்றும் இல்லீகலான விஷயம் இல்லைல்ல. உனக்கு வேற கதை சொல்லட்டுமா? இல்லை சார், கிளம்பலாம் வா. தங்கம், என்னாச்சு? என்ன பார்க்க மாட்டியா? ஏன் இவ்வளோ கோவம்? என்னாச்சுமா? என்னாச்சு? சொல்லுமா, என்னாச்சு? விட என்ன? கோச்சுக்காதடா, என்னாச்சு இப்போ? உன் புள்ள வெளியில தான் தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு நல்ல சத்தம் கேட்கும். அவனுக்கெல்லாம் எதுவும் கேட்காது, விடு. நீ என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்க. உன் மனசுல என்ன ஓடுதுன்னு சொல்ல. நீ இவ்வளவு விஷயம் செஞ்சதுக்கு அப்புறம் கூட நான் சந்தோஷமா இல்ல. எனக்கு அந்த வீடு வேணும். கொடுக்கிற ராணி, கண்டிப்பா உனக்கு தான் அந்த வீடு. விடுன்னு சொல்றேன்ல. என்ன இப்போ? எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு அநியாயம் நடத்திருக்கு. ஆனா எவனும் வாயை திறக்க மாட்டேங்கிறான். ஒரு செவிடு பூமாங்கிற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. கிராமத்து ஆளுங்க சார். அவங்க பஞ்சாயத்து தலைவர்களை தான் எல்லாமா நினைக்கிறாங்க. அவங்களுக்கு எதிராக யாரும் பேச மாட்டாங்க. ஆனா சார், நமக்கு பொறுப்பு அதிகமாயிடுச்சே. சுமனை யார் கொண்டாங்கன்னு எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் சார். கண்டிப்பா ஏதாவது ஒரு வீக் பாயிண்ட் கிடைக்கும் ஷெர்கே. சரி, நான் கிளம்புறேன். ஜெய்ஹிந்த் சார். ஜெய்ஹிந்த். ஷெர்கே. சார். லாயர், அவனுங்களோட அந்த வக்கீல், அவனுடைய பேக்ரவுண்டை பத்தி விசாரிங்க. ஏதாவது ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்கானா? கண்டிப்பா ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். ஓகே சார். என்ன எதுக்காக சார் இங்க வர சொன்னீங்க? உங்க பஞ்சாயத்து தலைவர்களுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக. சரி சொல்லு. இங்க பாருங்க, என் கிளைண்ட் ஒண்ணுமே பண்ணல. அப்படியே செஞ்சிருந்தாலும் அதை எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? கண்டிப்பா. என்கிட்ட எதுக்காக சொல்ல போறீங்க? நீங்க தான் லாயர் ஆச்சே. ஒருவேளை அதனாலதான் நீங்க உங்களோட அந்த ஃபர்ஸ்ட் கிளையண்ட்டை பத்தி உங்க அப்போசிஷன் லாயர் கிட்ட சொன்னீங்கல்ல? பாரு. சாரி சார். தனியா குடி. சார், நான் மட்டும் பார் கவுன்சிலுக்கு போனேன்னு வை, உங்க லைசன்ஸையே கேன்சல் பண்ணிடுவாங்க. சார், லைசன்ஸ் எதுவும் பண்ணிடாதீங்க சார். நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன். எங்க பேச்ச கேட்டு அந்த கருவை உடனே கலைச்சிரு. அதுக்கு நானே பணம் கொடுக்கறேன். நம்ம பஞ்சாயத்தை அவமானப்படுத்தினவ தானே இவ. தண்டனையை அனுபவிச்சு தானே ஆகணும். பஞ்சாயத்து ஆளுங்களே அவளுக்கு தண்டனை கொடுத்துட்டோம். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த குழந்தை உங்கள ஒருத்தருது தான். நீங்க பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. நாளைக்கு இவளோட குழந்தை சொத்து வேணும்னு பங்கு கேட்டா என்ன பண்ணுவீங்க? ஆனா அடுத்த நாளே போலீஸ் சுமனை வந்து பார்த்தாங்கன்னு எங்களுக்கு தெரிய வந்தது சார். அவர் ரொம்ப கோவப்பட்டாரு. அவங்க 4 பேர் தான் ஏதோ பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சார். உங்க எல்லாருக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதுக்கான பர்மிஷன் லெட்டர் கோர்ட்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கு. அது எப்படி முடியும்? அதெல்லாம் செய்ய முடியாது. நான் இந்த விஷயத்தை என் லாயர் கிட்ட சொல்றேன். போனையே எடுக்க மாட்டேங்கிறான். அம்மா, எத்தனை பர்சன்ட்டுக்கு கடன் வாங்கின நீ? 8% சார். ரொம்ப அதிகம்யா. சரி, எனக்கு ஒரு டீ சொல்லு. சார். சக்கரை அதிகமா சொல்லியா? சார் இங்க பாருங்க, சுமனோட வயித்துல குழந்தை இருந்ததுல, அதோட டிஎன்ஏ பஞ்சாயத்து தலைவரோட டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுது.
நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் செஞ்சோம். நான் ஒன்னும் தனியா பண்ணல. உன்னெல்லாம் பார்த்தால் எனக்கு கேவலமா இருக்கு. ஷெர்கே, இதெல்லாம் அரெஸ்ட் பண்ண. சார், என்கிட்ட இவரோட ஆன்டிசிபேட்டரி பெயிலோட பேப்பர்ஸ் இருக்கு. இங்க பாருங்க. அதை நீ உங்ககிட்டயே வச்சுக்கோ. ஏன்னா இந்த ஆளோட டிஎன்ஏ அந்த குழந்தை டிஎன்ஏ மேட்ச் ஆயிருக்கு. ஆனா சார், உங்களால எப்படி நிரூபிக்க முடியும் சுமனை இவர் ரேப் தான் பண்ணாருன்னு? ஆமா சார், அவ பணத்துக்காக அவ சம்மதத்தோட என்கிட்ட வந்தா இதுல என்ன தப்பு? ஆனா நான் அவளை கொலை பண்ணல. சார், இந்த பொண்ணு உங்களை பார்க்கணும்னு சொன்னா. என்னாச்சுமா? சார், எங்க அப்பா என்ன வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டாரு சார். இப்ப நான் என்ன பண்றது? நான் எங்க போறது? ஏய், இது என்னோட வீடு. நான் என்ன வேணா பண்ணுவேன், தெரிஞ்சுக்கோ. இந்த வீடு உனக்கு மட்டும் சொந்தம் இல்ல, எனக்கும் சொந்தம். புரியுதா? வளர்றா, இது என்னோடது. இது ஏன் வீடு தான்? நீ வெளியே போடா. ஏய், உன்னை விட சத்தமா என்னால பேச முடியும். மாயமுடுற. நீங்களே பாருங்க சார், இந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டான். எதுக்காக பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்புன? சார், இவனுக்கு புரிய வைங்க சார். இந்த வீடு என்னோடது. அப்ப பொண்ணும் பொண்ணு இல்லையா? நான் என் வீட்டுல இருக்க கூடாதா சார்? கூடாது. கேஸ் நடக்கிற வரைக்கும் நாங்க தான் டிசைட் பண்ணுவோம் யார் இங்க இருக்கணும் யார் இருக்க கூடாதுன்னு. நீங்களே வெளியே கிளம்புங்க, பொண்ணு இங்க இருக்கட்டும். சார், அப்போ இவ மட்டும் எப்படி இருக்க முடியும்? அது தப்பு இல்லையா? ஆமா, நீ வாழ்க்கையில நல்லது மட்டும் தான் பண்ணிருக்கல. ஷெர்கே, இந்த வீட்டுக்காக ஒருவேளை அவன் பொண்டாட்டி அவனே கொண்டு இருக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல. சார், என்ன சார் சொல்றீங்க? நான் இல்ல சார், நான் எதுவும் பண்ணல சார். முதல்ல கிளம்புடா. அவளையும் தான் எடுத்துட்டு போ. மெகா, இரு, நான் சொல்றது கேளு. ஹலோ சார், கெரோசினை ஊத்தி சுமனை கொண்டாங்கல்ல, அந்த கெரோசின் டப்பாவோட மூடியில கோபாலோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு. கோபால், சொல்லுங்க சார். உனக்கு அந்த கடவுளோட பேர் தானே வச்சிருக்காங்க. ஆனா நீ பண்ண வேலையெல்லாம் ஒரு ராட்சசம் பண்ற வேலையா இருக்கேப்பா. என்ன சார் சொல்றீங்க? நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல சார். வாடா, உனக்கு புரிய வைக்கிறேன். சார், நான் என்ன பண்ணேன்னு சொல்லுங்க சார். நான் எந்த தப்பும் பண்ணல சார். என்னைய கூட்டிட்டு போறீங்க? என்னாச்சு? எதுக்கு பயப்படுற? சரி, முதல்ல இதை சொல்லு. அந்த கேனுக்கு மேல ஒரு மார்க் இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணது யாரோட ஐடியா சொல்லு. சார் சார் சார், நான் கொல்லல சார். அப்ப நீ கொல்லல. அப்போ உன் விரல் அப்படியே பறந்து போய் அந்த டப்பா மேல புடிச்சுல, ரேகை அப்படியே பதிஞ்சிருச்சா? சொல்ற. சார், சொல்லிடுறேன் சார், நான் சொல்லிடுறேன். அண்ணே, அட விடுப்பா, தூங்கிட்டு இருக்க போறாங்க. ஏய், நானும் அதை தாண்டா எதிர்பார்க்கறேன். அவங்க ஏன் கூட இருக்கணும்னு. நீ திருந்தவே மாட்டியாடா? நீ இங்கே இரு. இருடா. அண்ணே, உங்களுக்கு நல்லா தெரியும்ல எனக்கு உங்களை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அண்ணே, 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 எழுந்துருங்க. என்ன முடிஞ்சதா? வந்த வேலை முடிஞ்சதா? வா, போயிடலாம் வா. ஆனா அவ இறந்துட்டாடா. என்ன? அவளை கொன்னுட்டியா? அவ ஏற்கனவே இறந்துட்டாடா. நான் தான் தூங்குறான்னு தப்பா நினைச்சிட்டேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவ இறந்துட்டா, தூங்கலன்னு. ஆனா கண்டிப்பா போலீஸ் உன்னை ரேப் அண்ட் மர்டர்ல தான் பிடிக்க போறாங்க. என்னடா பண்றது? ஒண்ணு பண்ணலாம். வா வா வா, என் கூட வா. வா வா. சார், சார், ஆனா நான் அவங்களை கொல்லவே இல்லை சார். நான் பணத்தை மட்டும்தான் சார் எரிச்சேன். அந்த பொம்பளைக்கு இது மட்டும் தானே நடக்காம இருந்துச்சு. கடைசியில் அவ பணத்தை கூட நீங்க விட்டு வைக்கலையடா. சார், சார், ஆரம்பத்துல இருந்தே அவன் மேல கண்ணு இருந்துச்சுல சார். அவ முடியாதுன்னு சொன்னதுனால நீ அவளை கொன்னுட்ட. அதுக்கப்புறம் அந்த பணத்தை ரேப் பண்ணிருக்க பொறுக்கி. இல்ல சார், செஞ்சியா இல்லையா? இல்ல சார், நான் கொல்லல சார், நான் கொல்லல. கான்ஸ்டபிள்ஸ் சார், அடிக்கிற அடியில இவன் மொத்த உண்மையை சொல்லணும். இவன் மட்டும் உண்மையை சொல்லல, அப்புறம் நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். சார், சார், வேண்டாம் சார். சார், அடிக்காதீங்க சார். சார், வலிக்குது சார். சார், எனக்கு ஈரக்கொலையை நடுங்கி போச்சு. சுமன் உயிரோட இருக்கும்போது அவளை எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா செத்ததுக்கு அப்புறம் அவளுடைய பணத்தை கூட அப்பவே முடிவு பண்ணிட்டேன். சுமனுக்கு எப்படியாவது நீதி வாங்கி தந்தே தருவேன். ஆனா நிலைமை எப்படி மோசமா இருந்துச்சுன்னா அந்த வேலை ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு.
ஷிர்கே என்னையா தள்ளி போங்க. பின்னால பின்னாடி போங்க போங்க. சார் முதலுக்குள்ள இந்த கத்தி கிடைச்சது சார். இந்த கத்தியை பயன்படுத்தி தான் இவனை கொண்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவன் ட்ரெஸ் ஏதாவது கிடைச்சதா? இல்ல சார். கான்ஸ்டபிள்ஸ் போய் தேடி பாருங்க. எஸ் சார். சார் இந்த லாக்கெட் கிடைச்சது. இந்த லாக்கெட்டை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேன். இந்த லாக்கெட் என்னோடது இல்ல. என்னோட லாக்கெட் என்கிட்ட இருக்கு. இதோ பாருங்க. நீ தானே என் லாக்கெட் எடுத்துட்டு போன. நான் ஏன் எடுக்க போறேன்? நீ போய் சொல்ற. நீ தான் எடுத்திருக்க. அம்மா மாதிரி நீயும் போய் சொல்ற. நான் லாக்கெட் எடுக்கல. நீ தான் போய் சொல்ற. ஏய் நீ தானே எடுத்த. நீ போய் சொல்ற. நீ தான் போய் சொல்ற. சார் நான் தான் அதை எடுக்கலன்னு சொல்றேன்ல. சரி போலாமா? டேய் நீ இல்ல நீ உட்கார். நீ போமா. எந்த கத்தியால ரமன் கொலை செய்யப்பட்டிருக்கானோ அதுல உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் இருக்கு. எதுக்காக அவனை கொன்ன? அந்த ஆளால தான் சார் எல்லாமே நடந்துச்சு. அதனால தான் அந்த ஆளை கொன்னுட்டேன். டேய் நீயா? இது எல்லாத்துக்கும் காரணமே அவன்தான். அவனுக்கு தண்டனை கிடைக்கணும்ல. அவனாலதான் ஸ்கூல்ல எல்லாரும் என்ன அவமானப்படுத்தினாங்க. என்ன கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு வேற யாரோ தான் அப்பா. என்னோட அப்பா எனக்கு அப்பா இல்லைன்னு சொன்னாங்க. அம்மா நீ உங்க அம்மாவை ரொம்பவே வெறுத்தையோ? ரொம்ப. அப்ப அதனாலதான் நீயே உங்க அம்மாவை கொன்னுட்டேன்னு நினைக்கிற. அம்மா எனக்கு பணம் வேணும். என்கிட்ட பணம் இல்ல. இருக்கிற கொஞ்ச நஞ்சத்தையும் சேர்த்து வச்சாகணும். நான் இந்த குழந்தையும் பாத்துக்கணும்லப்பா. இது யாரு உனக்கு? நான் தானே உனக்கு பையன். இதுவும் நம்ம குழந்தை தாண்டா. நீ உன்னை பத்தி கவலைப்படுற, அந்த குழந்தைய பத்தி கவலைப்படுற, என்ன பத்தி கவலைப்பட மாட்டேங்கிற. இங்க பாரு, என் அப்பா யாருன்னு சொல்லு. என்ன இங்க இருந்தா தூக்கிட்டு வந்தியா என்ன? ராமனுக்கும் தண்டனை கொடுத்துட்டேன். ஆனா இதுல முதல்ல தப்பு பண்ணதே உங்க அப்பா தானப்பா. நீங்க மட்டும் என்ன பிடிக்காம இருந்திருந்தீங்கன்னா அந்த ஆளையும் நான் கொன்னு இருப்பேன். என் அம்மாக்கு என் மேல பாசமே இல்ல சார். எந்த அம்மாவும் தன்னோட குழந்தைய வெறுக்கவே மாட்டாங்கப்பா. பையன் கெட்டவனா இருந்தாலும் அவங்க மேல அன்பு செலுத்துறவங்க தான் தாய்ங்கிறவங்க. தப்பு உன்னோடது தான். இன்னொரு முக்கியமான விஷயம், ரமன் உங்க அம்மாவை எதுவுமே பண்ணல. உனக்கு உண்மை தெரியாது உங்க அம்மா எந்த அளவுக்கு வேதனையை தாங்கிட்டு இருந்தாங்கன்னு. For more updates, subscribe to our channel. Click the show links and enjoy watching the videos.